மெட்டா மங்கீஸ். இது மெட்டா மங்கீஸ் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ. இது என்னோடய ஹோம் எடிஷன். ஸோ கொஞ்சம் நிறைய வேலை, அதனால் சரியாக வீடியோ போட முடியல. அந்த வேலைலாம் இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாச்சு. சரி நீங்கள் வீட்டிலே இருந்த ஒரு வீடியோ ஒன்று சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம், இந்த ஸ்டைல் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டுனே அப்படின்னு ஐடியா. ஸோ இதுதான் என் வீடு. ஸோ என்னோடய வீலாக் பார்க்காதவங்களுக்கு என்னோடய ஸ்ட்ரக்சர் இது. என் மேக்லேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். விங்க் விங்க் ஏடிடி. வேலை முடிச்சுட்டு வர்ற கேப்பில் டெக்கில் வந்து நிறைய நடந்திருக்கு பயங்கரமாக. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப்போட வார் ஈரானில் போயிட்டு அடித்து நவுத்தி இப்போ ட்ரூப்ஸ்லாம் அனுப்புகிறாராம் வாருக்கு. ஆயில் நிற்கிது, எல்பிஜி நிற்கிது, திருப்பி லாக்டவுன் வரும்னு நம்ம ஊரில் பிரைம் மினிஸ்டர் சொல்கிறாரு. அது ஃபிலிப்பைன்ஸ் நாடு வந்து லாக்டவுன் அறிவிக்கிற பிளானில் இருக்குன்னு திருப்பி அகெயின் வந்து வேர்ல்டு கோயிங் டு கிரைசிஸ் பிகாஸ் ஆஃப் ஒன் நார்சிஸ்டிக் யூஎஸ் பிரசிடென்ட். அது ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ அந்த வார் விஷயம் போகும்போது சைடில் ஏஐயோட நியூஸ்லாம் வருது. நம்ம மெட்டாமிக்கு ஆரம்பித்த புதுசுலலாம் நியூஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். எது தெரியுமா பயங்கரமாக பேசிப்போம். இப்போ மோஜிலாவில் ஒரு அப்டேட் வந்திருக்கு, ஒரு ஆப் ஒன்று வந்திருக்கு, மைக்ரோசாஃப்ட் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ் ஏற்றிருக்காங்களாம், கூகுளுக்கும் இவங்களுக்கும் சண்டையாக கோர்ட்டு கேஸுன்னு. உண்மையிலே எனக்கு மண்டைக்கேற நியூஸாக இருக்கும். ஆனால் இப்போ என்ன .com திறந்தாலும் இந்த ஏஐ வார்த்தையை தவிர வேறு எதுவும் வர்றதில்லை. அவங்க வந்து இன்னும் பயங்கரமாக அவங்க மட்டும் தான் நியூஸ் க்ரியேட் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக டேட்டா சென்டருக்கு எவ்வளோ தண்ணி போகுது, பென்டகன் கூட ஆந்த்ரோபிக் சண்டை போடுறான். ஒரு அமெரிக்காவோட ஒரு மிலிட்ரி டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட மெயின் பேஸு ஆந்த்ரோபிக் சண்டை போட்டு கவர்மெண்ட்டு ஆந்த்ரோபிக்கு சப்போர்ட்டாக அகெயின்ஸ்ட் பென்டகனாக ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குது. இவன் வந்து ஒரு 3 வருஷம் தான் இருக்கும், ஃப்ரெஞ்ச் கம்பெனி தானே ஆந்த்ரோபிக் கிளாடு. இன்றைக்கி அவங்களோட நியூஸ் எல்லாம் வேறு லெவலில் போய் உட்காந்துருக்கு. நம்ம டைமில் யூடியூப்பு மெட்டாலாம் பெருசு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஏஐ கம்பெனிஸோட நியூஸ் எல்லாம் ஸ்ட்ரைட்டாக பிரசிடென்ட்டு கவர்மெண்ட்டுங்களோட தான் கனெக்ஷனு. இப்போது கிளாடு வந்து நடுவில் இது ஓப்பன் கிளா ஒன்று வந்துச்சு. அப்புறம் கிளாடு ஒன்று கொண்டு வந்தேன், ஏஜென்ட் ஒன்று கொண்டு வந்தேன், அவங்க ஃபோனை நாங்கள் ஃபோட்டோலாம் நாங்களே எடுத்து ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றான். அப்புறம் கிளாடு வந்து அது கான்ஷியஸ் ஆக சான்ஸ் இருக்குது அப்படின்றானுங்க. ஏஐ வந்து கான்ஷியஸ் ஆகுன்றான், ஏஐக்கு அது ஆங்ஸைட்டி இருக்குன்றான். நம்ம ரொம்ப இது ப்ரெஷர் கொடுத்தா சூப்பராக வேலை செய்யுதுன்னா நம்மளை மாதிரி யோசிக்குதுன்றான். இதெல்லாம் நாங்கள் உங்களை கேட்டாமாடா, நாங்கள் எதுக்கு தெரியுமாடா ChatGPT யூஸ் பண்ணுறோம், விக்கிபீடியா போகிறதுக்கு டைம் ஆகுது, எப்போ எந்த பாட்டு எப்போ வந்துச்சு, சமையலுக்கு பிரியாணிக்கு உப்பு போடணுமா வேணாமா, இந்த காலேஜ் சேரலாமா, வேலை செய்யுமா, வாழ்க்கை ரொம்ப சோகமாக இருக்குது, என்ன பண்ணுறது, டிப்ரெஷனு, எப்படி பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுறது மட்டும் தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் என்னன்னா ஏஐயில் லாக் பண்ணி மிசைல் அனுப்புகிறீங்க, உக்ரைனை போட்டு தாக்குறீங்க, ஈரானை போட்டு தாக்குறீங்கன்னு வேர்ல்டை கண்ட்ரோல் பண்ண போகுது. டெர்மினேட்டர் பேனிக்கே பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ நான் பிரேக் விட்ட கேப்பில் டெக்கில் என்னென்னலாம் ஆச்சு, நிறைய ஆச்சு. ஸோ ஒரு 2-3 நியூஸ்லாம் எடுத்துருக்கேன். இந்த வீடியோ கொஞ்சம் ஜாலியாக பார்ப்போம். கொஞ்சம் ஸ்லோ மோடில் தான் பேசுவேன், வீடு எடிஷனால். இந்த ஸ்டைல் எப்படி இருக்குது நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். பார்த்தா இது மாதிரி அடிக்கடி பண்ணலான் இருக்கேன். ஸோ முதல்ல ரொம்ப முக்கியமான நியூஸ் வந்து மெட்டா அண்ட் யூடியூப் வந்து சோஷியல் மீடியா அடிக்ஷன் கேஸில் மாட்டினது. என்ன போட்டிருக்காங்க, ஒரு $3 மில்லியன் நீங்கள் தரணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு போட்டிருக்காங்க. கேலின்னு ஒரு பொண்ணு நினைக்கிறேன். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னோடய மென்டல் ஹெல்த் வந்து இந்த ஆப்புங்களால் தான் பாதிக்கப்பட்டுச்சு, ஸோ எங்கள் காம்பன்சேஷன் தரணும். ஃபஸ்ட் டைம் வந்து கோர்ட்டு வந்து தீஸ் சோஷியல் மீடியா ஆப்ஸ் ஆர் டிசைன்டு ஃபார் மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்னு சொல்லிட்டு முறை எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் முறை சொல்கிறாங்களாம். இந்த ரமணா படத்தில் அடபாவிகளா இதே இப்போ தான் கண்டுபிடிங்களா அப்படிம்பாங்களா, அந்த மாதிரி இருக்குது. ஸோ மெட்டா இவர் வந்திருக்காப்புல வந்து எல்லாம் பேசுகிறாங்களா. அது மார்க்குக்கு செல்லும் இடமெல்லாம் அடி. மார்க் ஆனாங்கன்னா படித்தா கூப்பிட்டுருவாங்க, மார்க்கு எங்குகிற அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு கோர்ட்டில் பேசுகிறது தான் வேலை. இது வந்து ஒரு சின்ன அமௌண்ட்டு தான், 3 மில்லியனுக்கு நம்பர் இல்லை. ஆனால் இது வந்து அவங்க முறை இதை ஒத்துக்கிறாங்க. ஆமாம், கான்ஷியஸாக மென்டல் ஹெல்த்தை வந்து அடிக்டிவாக ஆக்கிறதுக்கு தான் நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். இன்னொன்று நமக்கே தெரியுமே, சோஷியல் மீடியா அடிக்ஷனுக்காக தான் ஆப் பண்ணுறாங்க, நமக்கு தெரியும். டாக்குமெண்ட்லாம் பார்த்தா நோட்டிஃபிகேஷன் பட்டன், அந்த சிவப்பு கலரு, அந்த பேனலு, அந்த சவுண்டு வரைக்கும் பல கோடி ரூபா செலவு பண்ணி தான் சயின்டிஸ்ட்டுங்களை வச்சு டிசைன் பண்ணுறாங்க. இந்த டோப்பமைன் ஹிட்டெல்லாம் பற்றி படிக்கிறோம்ல. ஸோ அது நமக்கு தெரியும், ஆனால் வெளியே காட்டிக்க மாட்டோம். நம்ம அடிக்ட் ஆகிறது நமக்கே நல்லாயிருக்கும். முறை கேஸாக ஒருத்தவங்க போட்டு எங்கள் அம்மா அப்பா டைவர்ஸுக்கும் என்னோட மென்டல் ஹெல்த் ப்ராப்ளத்துக்கும் நான் சோஷியல் மீடியாவில் அடிக்டிவாக இருந்தது தான் காரணம்னு ஒரு பொண்ணு கேஸ் போட்டு அது கோர்ட்டு ஜெயிச்சது. பிக் டெக்கில் முதல் அடியாக பார்க்குறாங்க. ஏன்னா நீங்கள் தப்பு அக்கௌண்டபிலிட்டி எடுக்கும்போது மட்டும்தான் அது அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். இப்போ பிக் டெக்குக்கு இது ஒரு கேட்குற நம்பர் கம்மி தான், 3 மில்லியனுங்கிறது. ஆனால் லீகல் வைஸு அவங்க அடுத்து பண்ண போகிற ஸ்டெப்ஸ் வைஸு இது ஒரு பெரிய ஒரு ட்ராபேக் தான். ஸோ அதுதான் டுடேஸ் வெர்டிக்ட் ஹிஸ்டாரிக் மொமெண்ட் அப்படின்றாங்க. ஆனால் கூகுள் வந்து இது இப்போல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. This verdict is bigger than one case for a social media companies have profited from targeting children while considering their addictive and danger design features. Today's verdict is a referendum from a jury to entire industry that accountability has arrived. அதான் முக்கியம். ஸோ இதுதான் நடந்திருக்கு. ஸோ இது நல்ல நியூஸ். அதுக்கப்புறம் ChatGPT என்ன பண்ணிட்டான், சோராவை டிஸ்கன்டினியூ பண்ணிட்டான். அந்த வீடியோ மேக்கிங் சாஃப்ட்வேர் பிளாட்ஃபார்ம் மாதிரி ஆரம்பித்தாங்களே, சாஃப்ட்வேர் பண்ணிட்டான். டிஸ்னி கூட பில்லியன் டீல்லாம் போட்டிருக்கான் போல, டிஸ்னி பேக் வந்துருச்சு போல். ஏன்னா இப்போ சோரா இல்லைல்ல,
என்ன ரீசன்னு பார்த்தா நிறைய சைட் ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறோம், அதில் தலைவலியாக இருக்குது, அதனால் இதை விட்டு வெளியே வரோம் அப்படின்னு ஒரு காரணம் சொல்கிறாங்க. இன்னொரு காரணம் சோறாவில் பெருசாக லாபம் இல்லை, செலவு மட்டும்தான் இருக்குது, எப்படி காசு பார்க்குறதுன்னு தெரியல. ரெண்டாவது. மூணாவது, நிறைய காப்பிரைட் இஷ்யூ வரதுக்கான சான்ஸ் இருக்குது. எவனா ஒரு ஆள் கேஸ் போட்டு முடித்தான்னா அவன் போட ஆரம்பிச்சானா முடிஞ்சு போச்சு. ஜனங்களும் வந்து அந்த டேட்டா நம்ம பண்ணலானாலும் அவங்க பாட்டு க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்க போகிறாங்க, அவங்கள கண்ட்ரோலும் பண்ண முடியாது. ஸோ அதுதான் வெப்பு பாருங்கள். ஒரு டைமில் வெப்பு வந்து படித்தோம், வெப் 1, அதுக்கப்புறம் நம்ம எழுதுனோம் வெப் 2, வெப் 3 வந்து மெட்டாவர்ஸ்ன்னு சொன்னாங்க. இப்போ வெப்பில் வந்து நம்ம வெப்பை வச்சு நம்ம க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ சோரா வந்து ஓப்பனை மூடிட்டான். டிஸ்னியோட டீல் வந்து வெளியே வந்துடுச்சு. அப்புறம் மெட்டாவோட அந்த மெட்டாவர்ஸ் இருக்குல்ல, அதை வந்து மூடுறாங்க போல். $1 பில்லியன் இண்டஸ்ட்ரியாக இருந்து பெரிய பிளான் பண்ணி மார்க் ஜக்கர்பர்க் லோகோவெல்லாம் T2 3 மொக்கையாக பண்ணி டிபி வச்சுருந்தார்ல, அதை மூடுறாங்க போல். ஏன்னா அந்த வேர்ல்டு பெருசாக ஒரு நாங்களே வீடியோலாம் போட்டிருந்தோம், அந்த NFT இந்த வேர்ல்டெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு யாருக்குமே கெஸ் இல்லாமல் ஏஐ வேர்ல்டு வந்து எல்லாத்தையும் அப்படியே தொடச்சிட்டு அடுத்த வேர்ல்டுக்கு கூட்டு போன மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் இப்போ மெட்டா வந்து இது ப்ராஃபிட்டபிலிட்டி இல்லை போல். ஸோ ஃபேஸ்புக் வந்து அதை மூடுது அப்படிங்கிற நியூஸ் ஒன்று பார்த்தோம். அடுத்து, விக்கிபீடியா பேன்ஸ் ஏஐ ஜென்ரேட்டட் ஆர்டிகல்ஸ். தலைவர் ட்ரை பண்ணி பார்த்தாங்க, அதை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுறாங்க போல். எடிட்க்கு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் ஏஐ வந்து cannot கிரியேட் நியூ கண்டென்ட் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ அது கொஞ்சம் விக்கிபீடியா இந்த மோசிலாலாம் ஓப்பன் சோர்ஸ், மோசிலா கூட கொஞ்சம் இறங்கி போயிட்டான், அவன் வந்து கவுந்துட்டான், படுத்தே விட்டன் ஐயா மாதிரி ஆகிட்டான். ஏன்னா இப்போ கூட மோசிலா ஏஐ பற்றி ஏதோ ஒரு பிளாக் போட்டு கீழே திட்டுறானுங்க. வி வாண்ட் யூ டு டூ ஒன் ஜாப் டு மேக் எ ப்ரௌசர், ஒய் கான்ட் யூ அப்படின்னு சொல்லி அடுத்த பதில் வந்து லெட்ஸ் கோ டு விவால்டின்றாங்க. ஏன்னா விவால்டி நான் வச்சுருக்கேன், எனக்கு ரொம்ப ப்ரௌசர்ஸ் மேலே பைத்தியம். என் கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரௌசரும் இருக்கும். இது குரோம் இருக்கும். எதுக்குன்னா குரோமில் டாக்ஸாக தமிழ் டைப்பிங் வரதுலேயும் வர மாட்டேங்குது. ஸோ அதான் குரோம் வச்சுருக்கேன். அவனை பிடிக்காது. குரோமு, பிரேவு, மோசிலா, ஜென் ப்ரௌசரு, அப்புறம் ஹீலியம்னு ஒரு ப்ரௌசர் வந்துருக்கு, அதுக்கப்புறம் லிப்ரே ஃபாக்ஸ்னு ஒன்று. சும்மா ட்ரை பண்ணி பார்ப்பேன், டெய்லி ஒரு ப்ரௌசர் யூஸ் பண்ணுறதுல என்ன இருக்குது, எனக்கு ஆசையாக இருக்கும் ஒவ்வொரு ஸ்டைலும் எப்படி இருக்குன்னு. ஸோ அதில் முக்கியமாக விவால்டியில் இந்த புது அப்டேட்டில் வந்து இந்த ஃபுல் ஸ்க்ரீன் வெர்ஷன் கொண்டு வந்திருக்கான். ஏன் ப்ரௌஸ் பண்ணும்போது டேபு இதெல்லாம் இருக்கணும். நீங்கள் ஒரு .com ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் வந்து செட்டிங்ஸில் போயிட்டு ஃபுல் மோடுன்னு உனக்கு எப்படி கொடுத்துட்டிங்கன்னா ப்ரௌசிங் பேஜ் போனாலே ஆட்டோமேட்டிக்காக ஃபுல் ஸ்க்ரீனுக்கும் வந்துடும். வேணும்னா நீங்கள் மவுஸ் ஸ்க்ரோல் பண்ணிக்கிங்க, அப்போ போய் பார்த்துக்குங்க அப்படின்னு போட்டாங்க. ஸோ விவால்டி என்னென்னா இந்த ஏஐ கணக்கெல்லாம் இல்லை. அந்த ஓனர் வந்து ப்ராப்பராக ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஃபாஸ்ட் ஆல் போல் செக்யூரிட்டி கன்சர்னுக்காக நாங்கள் வந்து இப்படியே இருக்கோம், நாங்கள் ப்ரௌசர் மட்டும் தான் பண்ணுவோன்றான். உங்களுக்கு மோசிலா இந்த ஏஐ கன்சர்ன் ப்ரைவேட்டி கன்சர்ன்லாம் இருக்குது, பிரேவ் மோசிலாம் வேறு எதாவது போகணுன்னா விவால்டி போங்க, சரியான ஆல்டர்னேட்டிவ். அவங்கள பற்றி பொறுமையாக ஒரு நாள் பேசுவோம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியம், ஸ்ட்ரீமிங் சர்வீசஸ் கெட்டிங் மோர் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க. எல்லா ஸ்ட்ரீமிங் சர்வீஸும் விலை ஏற்றிருக்கு. இந்த ஃபாரின் நியூஸ் சேனலில் அவங்க வந்து அவங்க லெவலுக்கு போடுங்க. நெட்ஃப்ளிக்ஸ் இஸ் ரைசிங் ப்ரைஸஸ் அகெயின். நெட்ஃப்ளிக்ஸ் ஏற்றிருக்கான். அடுத்து அமேசான் பிரைம் வீடியோ நியர்லி டபுள்ஸ் த ப்ரைஸ் டு கோ ஆட் ஃப்ரீ அண்ட் ஸ்ட்ரீம் 4K வீடியோ. ஸோ ரெண்டாக பிரிக்கிறாங்க போல். இப்போ ஆட் டயரை வந்து வச்சுட்டு 4K வீடியோக்கு ஒன்று, ஆட் இருக்கிறது ஒன்றுன்னு. இந்த ஹாட்ஸ்டாரில் எக்ஸ்ட்ரா காசு கட்டாமல் ஆடு வர இது கொடுத்துட்டாங்க போல். எக்ஸ்ட்ரா 300 400 கொடுத்தா வருஷத்துக்கு ஆடு வர அது மாற்றி போட்டாங்க போல் பிளான். வந்துக்கிட்டே இருக்கு ஆடு. நம்ம ஓடிடி வந்து ஆடு இல்லாமல் பார்த்து பழகின மைண்ட் செட்டாக ஆடு பார்க்கும்போது இரிட்டேட் ஆகுது. நான் யூடியூபே ப்ரீமியம் வச்சுருக்கேன், ஏன்னா நிறைய யூடியூப் வீடியோ பார்க்குற பழக்கம் இருக்குது. எங்கள் வீடியோவும் பார்க்கணும். குறுக்கால் ஆடு வந்தால் பைத்தியமாயிருன்னு சொன்னால் நீங்கள் யூடியூப் ப்ரீமியம்லாம் பழகிட்டிங்கன்னா செம்ம அடிக்டிவ். அது ஆடு இல்லாமல் நீங்கள் யூடியூப் பார்த்துட்டிங்கன்னா ஆடு வந்தால் செம்ம கடுப்பாகும். ஏன்னா மாதம் 149 190 நினைக்கிறேன் ப்ரீமியம் கட்டினா மியூசிக்கும் கொடுக்குறான். அதனால் நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அமேசான் ப்ரைம் வந்து 2 டயர் கொண்டு ப்ரைஸ் ஏற்றுறான். அடுத்து கிரன்ச்சிரோல் ரைசிங் ப்ரைஸஸ் அகெயின். அப்புறம் பேரமௌண்ட் ப்ளஸ் இஸ் கெட்டிங் அ ப்ரைஸ் ஹைக். அப்புறம் HBO Max இஸ் ரைசிங் ப்ரைஸஸ் ஃபார் த 3rd time in a row. அப்புறம் ஆப்பிள் டிவி இஸ் கெட்டிங் மோர் எக்ஸ்பென்சிவ், வில் காஸ்ட் $13 per month. அப்புறம் ரோக்கு நம்ம பார்த்ததே இல்லை. பீகாக் $3 ஏற்றுறான். மேக்ஸ் இஸ் கோயிங் டு பே யூ ஷேர் பாஸ்வேர்ட் வித் ப்ளெக்ஸ் பாஸ். இந்த ப்ளெக்ஸை பற்றி ஒரு நாள் பேசுகிறேன், நான் ப்ளெக்ஸ் வச்சுருக்கேன். ஸோ ப்ளெக்ஸ் பற்றி ஒரு நாள் பேசுவோம். அமேசான் மியூசிக் அன்லிமிட்டட் இஸ் கெட்டிங் அ ப்ரைஸ் ஹைக். நெட்ஃப்ளிக்ஸ் ஒன் த ஸ்ட்ரீமிங் வாஸ் அண்ட் அபவுட் டு பே ஃபார் இட். முக்கியமாக ஸ்பாட்டிஃபை விலை ஏற்றிருக்கான். நானே என் ஒய்ஃப் ஒரு பிளான் வச்சுருப்போம், டியோ பிளான் சொல்லிட்டு $140 ஏதோ 2 பேர் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரே ஐடியில். அதுதான் வச்சுருந்தோம். இந்த மாதிரி அந்த ஆட்டோ பே வந்து கேன்சல் ஆகிடுச்சு. திருப்பி கட்டலான்னு போனால் அந்த பிளானே கேன்சல் பண்ணிட்டான். இப்போது ஸ்பாட்டிஃபை பிளாட்டினம்னு ஒன்று இருக்குது. $300 3 பேர் ஒரு ஃபேமிலியாக இருந்துக்கலாம். அதுதான் அவன் வச்சுருக்கிற. அதை விட்ட சிங்கிள் பிளான் தான் $150. இதை கட்டிட்டா நல்லாயிருக்கு. என்ன நல்லா இருக்குன்னா ஏஐ ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கிட்ட ChatGPT மாதிரி பேசிக்கலாம். டிஜேன்னு ஒன்று இருக்குது. மற்றபடி எனக்கு வந்து ஸ்பாட்டிஃபைல ஆடு வந்தால் எனக்கு, அதனால் நான் வந்து பிளாட்டினம் கட்டுறேன். அவன் வேலையேற்றி வச்சுருக்கான்.
நெட்ஃப்ளிக்ஸு 650 அதுக்கு கொள்ள வேலை. அமேசான் ப்ரைமு வீட்டில் அம்மா ஹாட்ஸ்டார் கட்டுது, தம்பி சோனி லைவுக்கு கட்டுறான். நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து ஐடி வாங்கி வச்சுருக்கேன். இதில் மூவிக்கு வேறு கட்டணும், அதுவும் அவன் வருஷத்துக்கு 3000 கேட்குறான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அடுத்து Spotify seeks $300 million from Anna's Archive, which ignores all court proceedings. Anna's Archive வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பைரசி வெப்சைட்டில் ரஷ்யா பொண்ணு பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல. ஸோ அவங்க வந்து ஸ்பாட்டிஃபை ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணிட்டாங்க. அப்போ அவங்க கேஸ் போட்டிருக்காங்க போல். ஸ்பாட்டிஃபை அந்த டாட்காமே மூட்டானுங்க போல். $300 மில்லியன் கேட்குறாங்க போல். அவங்க எதுவும் கண்டுக்கல, ரஷ்யாவில் தான் இருக்காங்க நினைக்கிறேன். போடா அப்படின்ட்டாங்க. அதை வந்து கேட்டிருக்காங்க போல். கேட்டாலும் எந்த பதிலும் இருக்காது. இவங்களுக்கு வந்து இன்டர்நெட் ஆர்கியூமில் கேஸ் போட மட்டும் தான் அவங்களுக்கு வந்து மனசு இருக்கும். அடுத்து அது பென்டகன் பேண்ட் பற்றி பேசியிருந்தோம். மேக் ப்ரோ இஸ் டெட். ஸோ மேக் ப்ரோ அதை வந்து வெப்சைட்லேருந்து அந்த இதுலேருந்து தூக்கிட்டாங்க போல். எப்போ 2006 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அன்டில் 2013 மாடல் வாஸ் அனௌன்ஸ்ட். ஓகே, மேக் ப்ரோ ஆமாம். அப்புறம் M1க்கு இன்டெலுக்குன்னு தனித்தனியாக வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ மேக் ப்ரோ வந்து காலி. ஸோ தான் இப்போதைக்கு நியூஸாக வந்திருக்கு. டெக்கில் கிளாடு கொஞ்சம் நிறைய நியூஸில் வரான். இப்போ ChatGPT கொஞ்சம் தடுமாறுற மாதிரி தெரியுது. டீப்சீக் பற்றி எந்த நியூஸையும் காணோம். ஜெமினி வந்து OpenAI வந்து இப்படி அடி வாங்கிறதுக்கு ஜெமினி ஒரு காரணன்றாங்க. ஏன்னா ஃபுல் ஃபோர்ஸில் இறங்குறான் அப்படின்றாங்க. என்ன ஒரு அட்டாக் வச்சுருக்கான் அப்படின்னு தெரியல. ஏன்னா இப்போ நீங்கள் டாக்ஸ்லாம் போனீங்கன்னா கெட் ஆன்சர் ஃப்ரம் கூகுள் ஜெமினின்னு சைலண்ட்டாக மேலே இருக்குது. ஸோ அவன் இன்டெகிரேட் மொத்தமாக பண்ணிட்டானா முடிஞ்சு போச்சு. இதுக்கும் வெயிட் பண்ணுறாங்க. பெர்ப்ளெக்சிட்டி ஆளே காணும்பா, என்னாச்சுன்னு தெரில. நியூஸில் எதுவும் அடிபடல, அவன் எதை காண போயிட்டானா. நம்பூர் பையன் வேறு மெட்ராஸ்காரரு 1 இயருக்கு ஃப்ரீ தரேன்னாங்க. எங்கே விடுறானுங்க, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. அதனால் இந்த ஏஐ வாரில் வந்து இனோவேஷன் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா பாருங்கள், அது வந்து அதான் சொல்கிறேன், பென்டகன் வந்து சண்டை போட்டுட்ருக்கான். ஏன்னா இப்போது முக்கால்வாசி வாருக்கு ஏஐ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க, எப்படி டார்கெட் பண்ணுறது, எப்படி வாரில் என்ன டார்கெட்டு அவங்களாம் பார்க்க மாட்டாங்க. இதோ ஈரானில் ஒரு பொண்ணுங்க ஸ்கூல் குழந்தைங்க அவ்வளோ பேர் இறந்து போனாங்களே, அதெல்லாம் சும்மா. வாரில் வந்து நோ டெக். ஆனால் காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ணுவாங்க. யுக்ரைன் வந்து எந்த அளவுக்கு வந்து வாரை வந்து காஸ்ட் எஃபெக்டிவ் பண்ண ஆர்டிக்கல் படித்தேன். அதை பற்றி தனியாக ஒரு நாள் பேசுகிறேன். ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரு, சர்வேலன்ஸு, அப்புறம் லோக்கலி எலக்ட்ரிக்கல் லைன்ஸு, ட்ரோன்ஸ், என்ன சாஃப்ட்வேர், இந்த மாதிரிலாம் போட்டுருந்தாங்க. எப்படி காஸ்ட் எஃபெக்டிவாக யுக்ரைன் வந்து இஸ் ஃபைட்டிங் அகெயின்ஸ்ட் த பிக்கஸ்ட் ரஷ்யாங்கிற மாதிரி ஒன்று இருந்துச்சு. டெக் அண்ட் வார். அது மனசுக்கு கஷ்டமான ஒரு டாபிக் தான். பட் நமக்கு ஃபாஸ்ட் வந்து எப்படி வாருக்கு வேலை செய்யுதுன்னு படிக்கணும்னு ஆசை. ஓப்பன் சோர்ஸ் அதை ஒரு நாள் பேசும். ஸோ இன்றைக்கி அப்டேட்டு. ஸோ இந்த மாதிரி ஸ்டைல் கொஞ்சம் ரிலாக்ஸாக, கூலாக, சில்லாக, வீலாக் ஸ்டைலாக மெட்டாலையும் நான் பேசுகிறது நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். ஸோ கொஞ்ச நாள் வீடியோ வராததுக்கு சாரி. இனிமேல் தொடர்ந்து மெட்டாமேக்கில் நம்ம பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெட்டாமேக்கிஸ் தமிழகத்தின் சிறந்த டெக் சேனல்.